இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள். இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கணும். வேறு சரிங்க. அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஐ see a lot of new faces. Hi to all of you. Thank you for the தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் அண்ட் லவ். உங்களால் தான் பார்த்து சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த படத்துக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டில் இருந்தே உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு, ஒரு ஊக்கமாக இருந்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார். மேடையில் பேசின எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்வதி, டேனி, தனஞ்சன் சார், கிஷோர், இது எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் நான் கிடைக்க விரும்பல. பட் நான் சொல்கிற சின்ன விஷயம் என்னன்னா, பொன்னியின் செல்வன் பண்ணுற போது 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த டைமில் வந்து ஆடம்பரம், வெற்றி, தோல்வி, வீரம், போர், செல்வம், அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, இப்போ சமீபமாக 200 வருஷம் முன்னாடி வறுமையில் இருந்தோம், நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டோம். அதே மக்கள் தான், ஆனால் அது வேற ஒரு உலகம் ஆயிடுச்சு டோட்டலாகவே. இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் சேரும், எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும், ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும், எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், முடியும் நம்மளாலன்னு சொல்லி நினைச்சு பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா. Thank you for this wonderful effort on your parts. எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன தடவை, பட் எனக்கு ஞாபகம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி, இது கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லா பேரும் டக்கு 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 நீங்கள் வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன். என் பேரே மனசுக்குள்ள இருக்கு. ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக்கு 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 சொல்லிட்டாரு. இட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னோம், சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன். அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு குறிப்பாக சஞ்சய் வந்து எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், டென்ஷன் ஆனதே கிடையாது, ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூலாக, எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது. தேங்க்யூ சஞ்சய் ஃபார் பீயிங் த பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் அண்ட் அஸ். அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டைரக்ஷன் டீம் மூர்த்தி கொஞ்சம் சொன்னேன், பட் என்னன்னா மாயா, சசி இவங்கெல்லாம் விட்டுட்டேன். எங்களை வந்து மேக்கப், ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டீங்க. அந்த இன்னொரு மேக்கப் புது ஆளும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்காரு, ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் எனக்கு கொடுத்தேன். நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு காலி பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண. ஐ திங்க் செட்டில் நிறைய ஓட்டுனது மாயா. ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட். தேங்க்யூ சசி, உங்கள் ஹோல் டீம். என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேன், கலை, ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன். கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேஸியாக ஒன்று இருக்கும், அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல். இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான், வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான். தேங்க்யூ கதிர், ஐ லவ் யூ. அண்ட் இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எனக்கு தனஞ்சு சார் தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன். திடீர்னு நைட் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன் அந்த மெசேஜ், எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தீங்கன்னா அது வேண்டாம், இது இங்கே போகலாம், ஏன்னா காலேஜ் சார் 1 டே அதெல்லாம் முடியாது, எப்படியாவது பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் ரொம்ப ஒரு ஹெட்டேக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். பட் he was there all the time doing it. And thank you Neha for all the support regarding to anything as the promotions என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க எல்லாரும். அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோட டீம் ஐ திங்க் ஐ கான்ட் ஃபர்கெட் முருகன், ஜோன்ஸ், ரஞ்சித், பொண்ணு, அரவிந்த், எல்லாருக்குமே நன்றி. எஸ்பெஷலி பொண்ணு வந்து பாருங்க அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்போம். நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு வரும்போது, ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, நாங்கள் பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் இவனை அங்கே பார்த்து சார் நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா, நான் அவங்க ப்ரொமோஷன் போடுறேன், நீ வரியான்னு. அடுத்த பஸ்ஸில் வந்துட்டாப்பில்ல, எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்பில்ல. இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான், திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான்,
எங்க இருக்கான்னு பார்த்தா மேல இருப்பான், கீழே இருப்பான், குழி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். தேங்க்யூ எல்லாரும் நன்னாயிட்டு செய்யுது. தேங்க்யூ ஃபார் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடன்ட் ஹவ் டன் திஸ் விதவுட் த டீம். கலை, மணி, சல்மா, யுவராஜ். யுவராஜ் அவங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ லவ் யூ யுவராஜ். யூ ஆல்வேஸ் பீன் தேர். எப்பவுமே நீங்க நிறைய பேருக்கு ஒர்க் பண்றீங்க, பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ மை யுவராஜ். அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்கலாம் சொல்லிட்டேன், பட் எங்க ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லி தான் ஆகணும். அதை வந்து மறக்க முடியாது. ராக்டெட் கிஷோர், ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர். நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷாட்ல பண்ண எல்லாமே பண்ணோம், பட் அது அந்த சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ஷார்ட்ஸ் ரஞ்சித். பட் திங் இஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு. அதை போய் இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ள. அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் இந்த ஊர்ல. எனக்கு வந்து ஐம் சீங் இட் லைக் அந்த படத்தை இல்லாத வெளியில இருந்து பார்க்குற மாதிரியா இருந்துச்சு. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி 70 தடவை 50 தடவை பார்த்தோம். ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும். பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்க விஷுவல்ஸ், ஜிவிஸ் மியூசிக், ஜிவி அமேசிங். ரியலி லவ். எனக்கு வந்து நீங்க ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொல்லுங்க, ஒவ்வொரு நோட்டும் யூ ஹவ் என்ஜாய்ட் அண்ட் யூ மேட் லைக் யூ செட் யூ கில்ட் இட். You're just amazing, man. I mean, I always keep saying he's one of the heroes in this movie. What a wonderful job you can do. Hats off to you. And I can only see, எனக்கு இந்த விருதுகள்லாம் I'm not like really thinking, I know you're going to get a lot of it, but எனக்கு என்னவோ நீங்க உலக ரீதியில ஒரு பெரிய ஒரு ஆளா அப்படின்னு தோணும். சொல்ல முடியாது, உங்க அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க ஆஸ்கர். So I don't know. I hope that happens one day and I'll be the proudest person, producer for being so supportive. Thank you. And ரஞ்சித், I love you ரஞ்சித். எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம், ஒரு பயங்கரமான கதாபாத்திரம், ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா அது பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டீங்க. என்னால உணர முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு என்ன பண்ணலான்ட்டு. ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட் எடுக்கிற ஒரு விஷயம். அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும். அண்ட் எனக்கு உங்களை ஐ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய மனிதம், உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை, நீங்க எங்களோட செயல்பட்ட விதம் எங்க கூட எல்லாத்தையும் இருந்தது. குவைட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் இன் சைலன்ஸ். அண்ட் பேச தெரியாது வந்து பேசாதுன்னு மெதுவாக பேசுவீங்க. அந்த சூடு கரெக்டாக இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் திங்கிங் ஆஃப் சம்திங் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ. ரொம்ப ஒரு ஏதோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆல் வில் ஹேவ் சேஞ்ச்ட் இன் சம் வே, மேபி டு பிகம் பெட்டர் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.